வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். மைத்திலி, முதலில் தலைப்புச் செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 150 கோடி ரூபாயில் ஜவுளி பூங்கா, முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. காவிரி நீரை தர மறுக்கும் கர்நாடகத்திற்கு எதிர்ப்பு. டெல்டா மாவட்டங்களில் ரயில் சாலை மறியல் போராட்டம். தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டம், மத்திய புலனாய்வுத்துறை எச்சரிக்கை. வங்கிக் கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைப்பு, இந்திய பங்குச் சந்தைகளில் உயர்வு. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் 150 கோடி ரூபாய் மதிப்பில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்ட அறிவிப்பில் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை வட்டத்தில் 150 கோடி ரூபாய் மதிப்பில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்றும் முதல்வர் மேலும் தெரிவித்தார். அதன் மூலம் 6000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் மேலும் தெரிவித்த முதல்வர், தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் நிதி ஆதாரத்தை பெருக்கும் வகையில் ஒருமுறை மூலதனமாக 100 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை 37 கோடியே 19 லட்சம் ரூபாய் செலவில் நவீனப்படுத்தப்படும் என்றும் மேலும் தெரிவித்த அவர், நடிப்பிசை புலவர் KR ராமசாமி சர்க்கரை ஆலை 56 கோடி ரூபாய் செலவில் நவீனப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டத்தில் தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனத்தால் சிப்காட்டால் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ப்ரோசஸிங் பார்க் ஒன்று 150 கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் 224 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண் படைப்பாளர் ஒருவருக்கு ஆண்டுதோறும் அம்மா இலக்கிய விருது வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ஆண்டுதோறும் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாள் தமிழ் கவிஞர் நாளாக கொண்டாடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திருக்குறளை கொரிய மொழியில் மொழிபெயர்ப்பதற்காக 36 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும், ஆத்திச்சூடியை கொரிய சீன மொழிகளில் மொழிபெயர்க்க 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் முதல்வர் அறிவித்தார். பிற மொழி படைப்புகளை தமிழாக்கம் செய்யும் 10 பேருக்கு ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். பெண் எழுத்தாளர்களை பெருமைப்படுத்தும் வகையில் நடப்பாண்டு முதல் மகளிர் இலக்கியங்களை படைப்பதில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி தொண்டாற்றி வரும் பெண் படைப்பாளர் ஒருவருக்கு ஆண்டுதோறும் அம்மா இலக்கிய விருது என்ற புதிய விருது சித்திரை திங்கள் தமிழ் புத்தாண்டு நாளில் வழங்கப்படும். தேனி மாவட்டம் வீரபாண்டி, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆகிய இடங்களில் புதிதாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் 8 கோடியே 48 லட்சம் ரூபாய் செலவில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் தேனி, ஈரோடு மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இல்லை. இம்மாவட்டங்களில் உள்ள மாணவர்கள் தரமான உயர்கல்வி பெறும் பொருட்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் துவங்கப்படும் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கான ஓய்வூதியம் 7500 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். மரணமடைந்த பத்திரிகையாளர்களுக்கான குடும்ப ஓய்வூதியம் 4500 ரூபாயிலிருந்து 4750 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பேரவை கூட்டத்தொடர் இன்றுடன் முடிவடையும் நிலையில் 2015-2016 நிதி ஆண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்கான ரூபாய் 1012 கோடி ரூபாய்க்கான துணை நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவையில் தாக்கல் செய்தார். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது முதுநிலை செய்தியாளர் சையத். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பொதுத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு முன்னதாக கேள்வி நேரம் முடிந்த பின்னர் பல்வேறு சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு உறுப்பினர்களும் கோரிக்கை வைத்தார்கள். அதில் குறிப்பாக நேற்று சத்துணவு ஊழியர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதாக திமுக உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்து பேசிய சமூக நலத்துறை அமைச்சர் ப. வளர்மதி,
சத்துணவு அமைப்பாளர்கள் மீது எந்த தடியடியும் நடத்தப்படவில்லை என்றும் நேற்று இரவு 12 மணி வரை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் இன்று மாலை 5 மணிக்கு அவர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அதேபோல காவிரி டெல்டா விவசாயிகளுக்கான பாசன நீர் வழங்குவதில் கர்நாடக அரசு மறுத்து வருவதாக மற்றொரு குற்றச்சாட்டை எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு தேவையான பாசன நீர் வசதியை தமிழக அரசு உரிய நேரத்தில் அவர்களுக்கான பாசன நீரை வழங்க நடவடிக்கை எடுக்கும் என்று குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து 2015-16 ஆண்டுக்கான கூடுதல் துணை நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். அப்போது சுமார் 1012 கோடியே 30 லட்சம் ரூபாய்க்கான இந்த துணை நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். வேந்தர் செய்திகளுக்காக சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து சையது. காவிரி நீரை பெற்றுத்தர வலியுறுத்தியும் கர்நாடக அரசை கண்டித்தும் ரயில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். காவிரியில் இருந்து சம்பா சாகுபடிக்கு தேவையான தண்ணீரை பெற்றுத்தர வலியுறுத்தி டெல்டா மாவட்டங்களில் விவசாய அமைப்பினர் ரயில் மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் ரயில் நிலைய பகுதியில் ரயில் மறியல் போராட்டத்திற்காக சென்ற திரளான விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்ட திரளான விவசாயிகளையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மறியலில் ஈடுபட முயன்ற விவசாயிகளும் கைது செய்யப்பட்டனர். காவிரியில் கர்நாடகா தண்ணீர் தரமாட்டோம், மழை பெய்ந்தால் தருவோம் என்று கூறுகிற அளவுக்கு கைவிரிக்கப்பட்டிருக்கிறது. இது டெல்டா மாவட்ட விவசாயிகள் மிகவும் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையை கண்டித்து இந்த சாலை மறியல் போராட்டம் டெல்டா மாவட்டம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகம் தமிழ்நாட்டை மீண்டும் வஞ்சிக்கிற போக்கு நடந்துக்குது. நேற்று கண்காணிப்பு குழு கூட்டத்தில் 67% அவங்களுக்கு தண்ணி நீர் இருப்புன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அப்ப தேவையான அளவு தண்ணீர் இருக்கிறப்ப நடுவர் மன்ற இறுதி உத்தரவுப்படி தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தண்ணியை அவங்க தரணும். தமிழ்நாடு அரசு இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்து உச்சநீதிமன்றத்தை அணுகணும். மும்பையில் விமான நிலையம் மற்றும் தாஜ் ஹோட்டலில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்ததை அடுத்து பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். மும்பை விமான நிலையத்திற்கு தொலைபேசியில் பேசிய அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் விமான நிலையம் மற்றும் தாஜ் ஹோட்டல் பகுதிகளில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு பேசிய அந்த நபர் வெடிகுண்டு வைத்திருப்பதாக சிலர் பேசியதை தாம் கேட்டதாக தெரிவித்தார். அதனையடுத்து மும்பை விமான நிலையம், தாஜ் ஹோட்டல் உள்ளிட்ட மாநகரின் முக்கிய பகுதிகளில் காவல்துறையினர் முனைப்புடன் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மோப்ப நாய்களை கொண்டும் வெடிகுண்டு சோதனையிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே இந்தியாவில் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக மத்திய புலனாய்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI அமைப்பில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் தீவிரவாத குழு தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள மத்திய புலனாய்வுத்துறை, இந்தியாவின் பஞ்சாப், தில்லி, காஷ்மீர் மாநிலங்களில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. வங்கிக் கடன்களுக்கான வட்டி விகிதத்தை 0.5% குறைப்பதாக இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. மும்பையில் ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன், வங்கிகளின் கடனுக்கான வட்டி விகிதத்தை குறைக்க முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். அதனை 0.5% அளவுக்கு குறைப்பதாகவும், வங்கிகளின் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ விகிதம் 6.75% குறைக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் வீடு, வாகனம், வீட்டு கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் குறைய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் இந்த அறிவிப்பை அடுத்து இந்திய பங்குச் சந்தைகளில் வர்த்தகம் உயர்ந்து காணப்படுகிறது. RSS அமைப்பின் நேரடி கட்டுப்பாட்டில் மத்தியில் ஆளும் மோடி அரசு இயங்கி வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. RSS அமைப்பைச் சேர்ந்த மகந்த் அவைநாத் படத்துடன் மத்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ், RSS அமைப்பின் நேரடி கட்டுப்பாட்டில் மத்திய அரசு இயங்கி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளது. நாட்டு மக்களை பிரிவினைப்படுத்தும் நோக்கத்தோடு செயல்பட்ட ஒருவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது சரியல்ல என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவரான ரஷீத் ஆல்வி தெரிவித்துள்ளார். आज की सरकार RSS की सरकार है। नरेंद्र मोदी जी और मौजूदा सरकार वो करती है जो RSS उनसे करवाने के लिए कहता है। इस देश के अंदर इससे ज्यादा दुर्भाग्यपूर्ण क्या होगा? देश के अंदर सांप्रदायिकता फैलाने की कोशिश की है। देश के लोग न इस बात को बर्दाश्त कर पाएंगे और न इस सरकार को माफ कर पाएंगे।
இந்தியா வங்கதேசத்திற்கு இடையிலான நட்புறவை வெளிப்படுத்தும் வகையில் இரு நாட்டு எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்காக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சுடும் போட்டியில் வீரர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். மேற்கு வங்க மாநிலம் ஜல்பைகுரி மாவட்டத்தில் உள்ள ராணி நகர் பகுதியில் இந்திய வங்கதேச எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு இடையிலான துப்பாக்கிச் சுடும் போட்டி நடத்தப்பட்டது. இதில் இரு நாடுகளைச் சேர்ந்த தலா 14 பேர் போட்டியில் கலந்து கொண்டனர். LMG எனப்படும் இலகுரக எந்திர துப்பாக்கி, SMG எனப்படும் எந்திர துப்பாக்கி, Q3 ரைபிள் பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த போட்டியில் இரு நாட்டு வீரர்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இதுபோன்ற போட்டிகள் நடத்துவதன் மூலம் எல்லைப் பகுதியில் நட்புணர்வுடன் பாதுகாப்பை பலப்படுத்த முடியும் என்று போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியா இலங்கை ராணுவத்தினரிடையே 14 நாட்கள் கூட்டுப் பயிற்சி மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் இன்று தொடங்கியது. இலங்கை ராணுவத்தினருடன் கூட்டுப் பயிற்சியில் ஈடுபடுவது என இந்திய ராணுவம் முடிவெடுத்தது. அதனையடுத்து இரு நாட்டு ராணுவ வீரர்களிடையே ஆன கூட்டுப் பயிற்சி இன்று மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் தொடங்கியது. 14 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டுப் பயிற்சியில் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகள் உட்பட பல்வேறு பயிற்சிகளில் இரு நாட்டு ராணுவ வீரர்களும் ஈடுபட உள்ளனர். ஐநாவில் ராஜபக்சேவுக்கு ஆதரவாக தீர்மானம். தமிழர்களுக்கான கருப்பு நாள் என வைகோ அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திருக்கோஷ்டியூர் சௌமி நாராயண பெருமாள் திருக்கோவிலில் கோபுர தங்க கலச பணிகளை திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் இன்று காலை நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணத்தை தொடங்கிய அவர் மக்களை சந்தித்தார். திருக்கோஷ்டியூர் சௌமி நாராயண பெருமாள் சாமி திருக்கோவிலுக்கு வந்த அவருக்கு பட்டாச்சாரியார்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் கோவில் வரலாற்றை கேட்டறிந்த ஸ்டாலின் இங்கு நடைபெற்று வரும் கோபுர தங்க கலச பணிகளை பார்வையிட்டார். ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமைகள் ஆணையத்தில் ராஜபக்சவுக்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றவிருப்பதால் நாளைய தினத்தை தமிழர்களுக்கான கருப்பு நாளாக கடைபிடிக்கப் போவதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமைகள் ஆணையத்தில் இலங்கையின் முன்னாள் அதிபர் ராஜபக்சவுக்கு நாளை பாராட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதற்கு இந்தியா ஆதரவு அளித்திருப்பது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார். எனவே நாளைய தினம் தமிழர்களின் கருப்பு நாள் என்று அவர் மேலும் தெரிவித்தார். காவிரி பிரச்சனையில் கர்நாடகத்திற்கு மத்திய அரசு மறைமுகமாக ஆதரவு அளிப்பதாகவும் அவர் அப்போது குற்றம் சாட்டினார். ராஜபக்சே, ரணில் விக்ரமசிங்கே, மைத்ரி சிறிபால சேனா இவர்களுக்கு பாராட்டு தீர்மானம் நாளைக்கு எல்லா நாடுகளும் வரவேற்ற போகின்றன. ரஷ்யா, சீனா, கியூபா, இந்தியா, பாகிஸ்தான் எல்லா நாடுகளும் மான உணர்ச்சியுள்ள தமிழர்களுக்கு நாளைக்கு கருப்பு நாள். ஆனால் இதோடு நின்று விடாது. புதிய வடிவமெடுக்கும் போராட்டம். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்படும் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான காலக்கெடுவையும் அறிவிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். மதிமுகவிலிருந்து விலகிய மதுரை புறநகர் மாவட்ட செயலர் டாக்டர் சரவணன் சென்னை கமலாலயத்தில் இன்று பாரதிய ஜனதாவில் இணைந்தார். இதனையடுத்து செய்தியாளர்களுடன் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வைகோவுக்கு உரிய மரியாதை வழங்கி வந்ததாக தெரிவித்தார். அறிவிப்புகள் முக்கியமல்ல, அறிவிப்புகள் அமல்படுத்தப்படும் பொழுதுதான் அது நாட்டு மக்களுக்கு உண்மையான பலனை தரும். எத்தனை அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டது, அதில் எத்தனை அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டது, புதிதாக இத்தனை அறிவிப்புகள் செய்யப்படுகிறதே, இவை என்ன கால அவகாசத்துக்குள் நிறைவேற்றப்படும் என்பதையும் தெளிவாக சொல்வதே சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். விலைவாசி உயர்வை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வரும் 6ஆம் தேதி மாநிலம் முழுவதும் போராட்டம் நடைபெறும் என்று கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தை அடுத்துள்ள தைலாபுரத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கர்நாடகத்தினுடனான தண்ணீர் பிரச்சினை தீர வேண்டுமென்றால் காவிரி மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் என்றார். இலங்கை போர்க்குற்றம் தொடர்பாக பன்னாட்டு விசாரணை வேண்டுமென்ற கோரிக்கைக்கு மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தினார். ஐக்கிய நாடுகள் அவையில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் சென்னை சாஸ்திரி பவனை முற்றுகையிட முயன்ற போது கைது செய்யப்பட்டனர்.
தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி வேல்முருகன் தலைமையில் திரளானோர் இன்று சென்னை சாஸ்திரி பவனை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஐக்கிய நாடுகள் அவையில் இலங்கையின் போர்க்குற்றத்திற்கு பன்னாட்டு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், இந்திய இலங்கை ராணுவ கூட்டு பயிற்சியை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்தியாவின் பிரதியாக சென்றிருக்கின்ற ஐநாவுக்கு சென்றிருக்கிற இந்திய நாட்டுடைய பிரதிகள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா அவர்களும் இன்றைக்கு நியூயார்க்கில் நடக்கின்ற ஐநா கூட்டத்திலே கலந்து கொள்கின்ற திரு நரேந்திர மோடி அவர்களும் உடனடியாக ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்கிற தீர்மானத்தை இந்தியாவே கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்துதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த மாபெரும் முற்றுகை போராட்டத்தை நடந்து கொண்டிருக்கிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை அளவு குறைந்ததை அடுத்து மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 19,195 கனஅடியாக குறைந்தது. கர்நாடகம் மற்றும் வடக்கு கேரள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்ததால் கர்நாடகத்தில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் கபினி அணைகளில் இருந்து காவிரியில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. கடந்த 3 நாட்களில் அதிக அளவாக வினாடிக்கு 22,444 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்பொழுது 19,195 கனஅடியாக குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 69.71 அடியாகவும் நீர் இருப்பு 32.45 டிஎம்சியாகவும் உள்ளது. பரம்பிக்குளம் ஆழியாறு தொகுப்பணைகளில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் திருமூர்த்தி அணையை வந்தடைந்ததால் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இரு மாவட்டங்களையும் சேர்த்து சுமார் 95,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதற்காக ஆழியாறு அணையிலிருந்து காண்டூர் சமமட்ட கால்வாய் மூலம் திருமூர்த்தி அணைக்கு நீர் திறந்து விடுவது வழக்கம். ஆனால் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து கால்வாய் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்ததால் நீர் திறப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து தொடர்ந்து ஆழியாறு அணையிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. இந்த தண்ணீர் நேற்று இரவு திருமூர்த்தி அணையை வந்தடைந்தது. வடசென்னை அனல்மின் நிலையத்தில் கன்வேயர் பெல்ட்டில் சிக்கி பலியானவரின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வடசென்னை அனல்மின் நிலையத்தில் ஒப்பந்த பணியாளராக பணிபுரிந்து வந்த பாபு என்பவர் நிலக்கரி அள்ளும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது கன்வேயர் பெல்ட் அறுந்து விழுந்ததில் பாபு சம்பவ இடத்திலேயே பலியானார். இதனால் கோபமடைந்த அவரது உறவினர்கள் இதனை கண்டித்து உரிய இழப்பீடு வழங்க கோரி அனல்மின் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கன்வார்டில் வேலை செஞ்சுருக்கிறாரு. நேற்று 7 மணிக்கு அவர் வீட்டை விட்டு வந்தார். இன்னொரு வரை அவர் வரல. அவர் இன்ஃபார்ம் அவர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கும் சரியாக மெசேஜ் கொடுக்கல. அவருக்கு என்ன நடந்தது இதுவரை எங்களுக்கு எதுவுமே தெரியல. அதனால என் கிராமத்திலிருந்து எல்லாம் இங்கே சாலை மறியல் பண்ணின்னு இருக்கிறோம். காஞ்சிபுரத்தில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய சென்னையைச் சேர்ந்த பெரியசாமி என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். காஞ்சிபுரத்தை அடுத்த செல்வழி மங்கலம் பகுதியில் தலை மற்றும் கழுத்து பகுதிகளில் வெட்டுக்காயங்களுடன் ஒருவர் இறந்து கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கொல்லப்பட்டவர் சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த பெரியசாமி என்பதும் கந்துவட்டி, கட்டு பஞ்சாயத்து போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த இவர் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் என்பதும் தெரியவந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தில் தனியார் நிதி நிறுவனத்தில் திருடியதாக அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்தவர்களை கைது செய்த காவல்துறையினர் 6.5 கிலோ தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் கடந்த 24ஆம் தேதி நடந்த திருட்டுச் சம்பவத்தில் அங்கிருந்த தங்க நகைகள் திருடப்பட்டது. மாவட்ட காவல்துறையினர் 5 தனிப்படை அமைத்து திருடியவர்களை தேடி வந்த நிலையில் நிறுவனத்தில் பணிபுரிந்த சங்கிலிபாண்டி மற்றும் மூர்த்தி உட்பட 2 திருட்டுச் சம்பவத்திற்கு முக்கிய காரணம் என்று தெரியவந்தது. இந்த நிலையில் அவர்கள் 2 உட்பட 6 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 6.5 கிலோ தங்க நகைகள் உட்பட 11 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் மீட்டனர். அவர்கள் கொடைக்கானல் நடுவர் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட்டு நீதிபதி சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். திருச்சி மணப்பாறை அருகே பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான நகைகள் மற்றும் பணம் திருடப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள வையம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தவமணி என்பவரது வீட்டின் கதவை உடைத்து 10 சவரன் நகைகள் மற்றும் 1,30,000 ரூபாய் பணமும் திருடப்பட்டது. இதேபோல் அருகில் இருந்த கிராம நிர்வாக அலுவலர் முருகேசன் என்பவரது வீட்டிலும் ரூபாய் 5,000 மதிப்பிலான வெள்ளி கொலுசுகள் திருடப்பட்டன. இந்த தொடர் திருட்டுகள் குறித்து வையம்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
இதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்தில் வயதான பெண் ஒருவரை தாக்கி வீட்டிலிருந்த 100 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. வள்ளியூர் அருகே உள்ள மணக்குடியைச் சேர்ந்த வயதான பெண் வேலம்மாள் என்பவர் தனது வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் அவரது வீட்டிற்குள் வந்து வேலம்மாளை தாக்கிய அடையாளம் தெரியாத சிலர் அவரை கயிற்றால் கட்டி வைத்தனர். பின்னர் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 100 பவுன் நகைகளை அவர்கள் கொள்ளையடித்து சென்றனர். உலக இதய தினத்தை முன்னிட்டு பொதுமக்களிடையே இதய நோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திருநெல்வேலியில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டு அரங்கில் இருந்து தொடங்கிய மாரத்தான் போட்டியை மாநகராட்சி மேயர் புவனேஸ்வரி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் திரளான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இன்னைக்கு வேர்ல்டு ஹார்ட் டே, அதாவது 29 செப்டம்பர் வந்து ஒவ்வொரு வருடமும் அது வந்து வேர்ல்டு ஹார்ட் டேன்ட்டு கொண்டாடுறோம். அதாவது 4 மெயின் கில்லர்ஸ்: ஸ்மோக்கிங், நோ ஸ்மோக்கிங், நோ ஆல்கஹால், ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அப்புறம் அன்ஹெல்த்தி டயட். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் நாங்கள் வந்து மினி மராத்தான் பண்ணுறோம். முக்குடல் அருகே தாளாளர்குளம் கிராமத்தில் டெங்குவால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை உள்பட 4 பேர் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் முக்குடல் அருகே தாளாளர்குளத்தைச் சேர்ந்த 20க்கும் அதிகமானோர் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதால் அவர்கள் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் அவர்களுக்கு இரத்த மாதிரி எடுத்து சோதனை மேற்கொண்ட போது ஒரு குழந்தை உள்பட 4 பேருக்கு டெங்கு பாதிப்பு இருப்பது தெரியவந்துள்ளது. டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனிப்பிரிவுகளில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனை முதல்வர் சித்தி அதிமோகனா தெரிவித்துள்ளார். சீசனல் ஃபீவர், வைரல் ஃபீவர், அதை வச்சு தான் நாங்கள் வந்து அதை டெங்குவாக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி அதை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புகிறோம். கார்ப்பரேஷன் லெவலில் எல்லாமே ஆக்டிவாக டெங்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துகிட்ருக்கு. காய்ச்சல் வந்தால் உடனுக்குடன் கண்டுபிடிக்கப்பட்டு டெங்குவா இல்லையா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி, டெங்கு இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணி தான் நாங்கள் அனுப்புகிறோம். ஐநா மாநாட்டில் ஒபாமாவை சந்தித்த புதின் அமைதிக்காக ஒருங்கிணைந்து செயல்பட முடிவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்று வரும் ஐநா அமைதி மாநாட்டில் பங்கேற்க சென்றுள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அமெரிக்க அதிபர் ஒபாமாவை சந்தித்து பேசியதுடன் இருவரும் ஒன்றாக சிற்றுண்டி அருந்தினர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐநா அவையில் அமைதி மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நியூயார்க் நகருக்கு வரும் தலைவர்களை அமெரிக்க அதிபர் ஒபாமா வரவேற்று விருந்தளித்து வருகிறார். அந்த வகையில் நேற்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை வரவேற்ற ஒபாமா புதினுடன் ஒன்றாக இணைந்து சிற்றுண்டி அருந்தினார். இந்த சந்திப்பின் போது சிரியா, உக்ரைன், கிரீமியா, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் அமைதியை ஏற்படுத்த இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது என்று முடிவெடுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வடக்கு ஆப்கானிஸ்தானின் முக்கிய பகுதியான குண்டுஸ் நகரை குறிவைத்து தலிபான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் காவல்துறையினர் 10 பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு நகரையும் கைப்பற்றினர். ஆப்கானிஸ்தானின் தலிபான் தீவிரவாதிகளை ஒடுக்குவதற்காக அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ படைகள் கடந்த 14 ஆண்டுகளாக ஆப்கானில் முகாமிட்டு அரசு படைக்கு ஆதரவாக போரிட்டு வந்தன. கடந்த ஆண்டு ஆப்கானிஸ்தான் அரசின் வேண்டுகோளின்படி நேட்டோ படைகள் திரும்ப பெறப்பட்டன. நேட்டோ படைகளை சேர்ந்த ஒரு சிலர் மட்டும் அரசு படைக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தனர். இந்த நிலையில் தலிபான் தீவிரவாதிகள் ஆப்கானின் வடக்கு பகுதியில் உள்ள குண்டுஸ் நகரை கைப்பற்றும் நோக்கில் நேற்று கடும் தாக்குதல் நடத்தினர். நீண்ட நேர தாக்குதலுக்கு பின்னர் குண்டுஸ் நகரை தீவிரவாதிகள் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர்.
2020ஆம் ஆண்டு ஜப்பானில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் கராத்தே, பேஸ்பால் உட்பட 5 போட்டிகளை சேர்க்க போட்டி அமைப்பு குழு பரிந்துரை செய்துள்ளது. 2016ஆம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டி பிரேசிலில் உள்ள ரியோ டி ஜெனிரோவில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அதற்கு அடுத்த ஒலிம்பிக் போட்டி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் 2020ஆம் ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை நடத்தப்படுகிறது. ஒலிம்பிக் போட்டியை நடத்தும் நாடு தங்கள் கண்டத்தில் புகழ்பெற்ற ஒரு சில விளையாட்டுகளை போட்டியில் புதிதாக சேர்த்துக் கொள்ளலாம். அதன்படி 2020ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் கராத்தே, பேஸ்பால், ஸ்கேட்டிங், மலையேற்றம், அலைசறுக்கு ஆகிய 5 விளையாட்டுகளை புதிதாக சேர்க்க டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி அமைப்பு குழு பரிந்துரை செய்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 32 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமிற்கு 4 ரூபாய் குறைந்து 2506 ரூபாய்க்கும், சவரன் 20,048 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தூய தங்கம் 10 கிராம் 50 ரூபாய் குறைந்து 26,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 60 காசுகள் குறைந்து 1 கிராம் 37 ரூபாய் 30 காசுகளுக்கும், கட்டி வெள்ளி 1 கிலோ 565 ரூபாய் குறைந்து 34,870 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பிளாட்டினம் விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 2,679 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராயலசீமா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், உள் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை மணல் மேல்குடியில் 90 மில்லிமீட்டர் மழையும், சிவகங்கை, திருப்பத்தூர் மற்றும் சாத்தனூர் பகுதிகளில் 80 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் SR ரமணன் மேலும் தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 9 சென்டிமீட்டர் மணமேல்குடியில் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 150 கோடி ரூபாயில் ஜவுளி பூங்கா, முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. காவிரி நீரை தர மறுக்கும் கர்நாடகத்திற்கு எதிர்ப்பு. டெல்டா மாவட்டங்களில் ரயில், சாலை மறியல் போராட்டம். தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டம், மத்திய புலனாய்வுத்துறை எச்சரிக்கை. வங்கிக் கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைப்பு, இந்திய பங்குச் சந்தைகளில் உயர்வு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.